ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குலு குலு குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு, குறைவான பொருட்களை வச்சு, ரொம்ப ஹெல்த்தியான பொருட்களை வச்சு நம்ம இந்த குல்ஃபியை ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆவின் பால் ப்ரீமியம் 1/2 லிட்டர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சுகர் 50 கிராம், 3 ஏலக்காய் பீஸ், 25 கிராம் முந்திரி, 25 கிராம் பாதாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுலேருந்து கொஞ்சமாக இந்த கப்பில் எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் கரைக்கிறதுக்காக, மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பால் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கொதிக்கிற பாலில் ஆட் பண்ண போகிறோம். பால் பொங்கி வந்த பிறகு முந்திரி, பாதாம் ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரஃப்பாக பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பவுட்ரு பண்ணியாச்சு. பால் நல்லா பொங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடியில் அப்படியே செட் ஆகிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை இந்த பாலில் சேர்த்து கிளறணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பாலில் நல்லா குக்காகி திக்காக வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அதுக்கு. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாதாம் முந்திரி பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே நம்ம வச்சுருக்க சுகரையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்காகி திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கானோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோடனே இன்னுமே நல்லா திக்காயிடும். இதை விட ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மோல்டரில் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்ச குல்ஃபி மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு ஃபேன் காற்றுல. ஸோ இப்போ நம்ம இந்த மோல்டரில் இது மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்ததுக்கு இந்த 8 மோல்டருக்கும் கரெக்டாக இருந்தது. 8 குல்ஃபி வந்துச்சு அழகாக. இப்போது நம்ம இந்த ஸ்டிக் க்ளோஸர் வச்சு நல்லா ப்ராப்பராக டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய இந்த குல்ஃபி ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லோரும் இந்த சமயத்தில், சம்மர் சமயத்தில் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க பசங்க எல்லாருமே. ஸோ வீட்டில் கொஞ்சம் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 12 hours இது ஃப்ரீசரில் இருந்துச்சுனாக்கா நல்ல சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும். ஓவர் நைட் இது ஃப்ரீசரில் இருந்தது. இப்போது 12 hours ஆச்சு இல்லையா, நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் அந்த குல்ஃபியை. வாங்க பார்க்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த குல்ஃபி மோல்டரை அப்படியே இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் வச்சோம் அப்படின்னாக்கா ஃப்ரீஸ் ஆகிருக்க குல்ஃபி ஈஸியாக வெளியில் வந்துடும். மோல்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கணும். சூப்பரான க்ரீமியான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.